أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா இறையச்சமுடைய ஈமான் கொண்ட அந்த மக்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்துள்ள அந்த உயர்ந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. நாம் எதை கேட்டோமோ, எதை கேட்க இருக்கிறோமோ அதை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் எதை பத்தி நம்ம பார்த்தோம்? காலம் சுருங்கி விட்டது, கல்வி குறைந்து விட்டது, மறுமை நாள் நெருங்கி விட்டது. மாஷா அல்லாஹ். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய கிருபையினால ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் பல பயனுள்ள விஷயங்களை நம்ம கேட்டுட்டு வர்றோம். எப்பொழுதும் சொல்வதுதான், கேட்கக்கூடிய விஷயங்களை நம்ம மறக்கிறதோ மறைப்பதோ கூடாது. கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்மள உள்ளத்துல நிறைய ஆழ பதிவிறக்கம் செஞ்சுக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. அதே போல அதை நாம் செயல்படுத்தி மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹுடைய கிருபையினால நம்மளுடைய மதரசாவுல முஅல்லமாவுடைய பாடத்திட்டம் ஆரம்பமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அது மட்டும் இல்லாம ஒரு மதரசா அங்கீகாரம் பெறுவதற்கு இந்த மாதிரியான கல்விகள் நமக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். ஒரு மதரசாவை அல்லாஹு தஆலா அல்லாஹும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி அறிந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். மக்கள் இந்த இப்படியான ஒரு மதரசா, ஒரு பாடசாலை இருக்குது அப்படிங்கறத அறிந்து கொள்வதற்கு இப்படியான ஒரு பாடத்திட்டங்களும் இப்படியான ஒரு அழகான ஒரு தர்த்தீபோடு நடக்கக்கூடிய சில விஷயங்களும் நமக்கு தேவைப்படுது. அதன் அடிப்படையில அல்லாஹுடைய கிருபையினால முஅல்லமா என்றால் என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். முஅல்லமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கற்றுக்கொள்பவர்கள் அல்லது கற்றறிந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்ப நம்ம எதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஃபுல்லா பயான்ல எப்படி முஅல்லமா, அதாவது நாம் எடுக்கக்கூடிய அந்த கல்வி எவ்வளவு மகத்துவமானது, அந்த கல்வியை கற்ற பின் நாம் என்ன செய்ய வேண்டும், கற்பதற்கு முன்னால் நாம் எப்படியான ஒரு உள்ளத்தில் ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும், அதற்கான சிறப்புகள் என்ன, அல்லாஹ்விடத்தில் அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அதோடு மோட்டிவேட்டடா நம்ம அந்த கல்வி கற்பதற்கு முன்னால் சில கல்விமான்களுடைய வரலாறுகளை நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேர் கேட்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு ஒரு உற்சாகமா இருக்கும். கல்வி கடல், கல்வியின் கருவூலம், கல்வியின் ஒரு ஆழ்கடல் என்று சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். வாழ்வு முழுவதும் அவர்களுடைய வரலாறை அடிக்கடி வாசிக்க வேண்டும். எங்களுடைய உஸ்தாத் அதிகமா சொல்லுவாங்க, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்க எழுதியிருக்க அஹ்யாவு உலூமுத்தீன் அப்படின்ட்டு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அஹ்யாவு உலூமுத்தீன். இந்த அஹ்யா என்கின்ற கிதாபை யார் வாசிக்கலையோ அவங்க ஹயாவா இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னாங்க. அஹ்யா உலூமுத்தீன், இஹ்யா அஹ்யா அப்படின்னு, ஆமா எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த உலூமுத்தீனை வாசிக்கல அப்படின்னா நம்ம ஹயாவா இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு கிதாபை இந்த உலகத்தில் நமக்கு வடித்து தந்தவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாறை இன்ஷா அல்லாஹ் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்ட, இந்த பாடத்திட்டத்தை படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் இதனுடைய முயற்சிகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நமக்கான ஒரு சின்ன உபதேசத்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு முன்னுரையா சொல்லி அவர்களுடைய வரலாறுக்குள்ள நுழைவோம். முதல்ல இது எதற்காக நாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல சிந்திக்கணும். அல்லாஹுடைய மார்க்க கல்வியும் சரி, அல்லாஹுக்காக செய்ய வேண்டிய செயல்களும் சரி, எல்லாமே நற்செயல்கள். அதில் முதல்ல புரிஞ்சுக்கணும். அமிலு ஸாலிஹாத், குர்ஆன் முழுக்க அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கீழே, அதாவது அந்த சொர்க்கத்திற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிற எங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் சொல்றானோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அமிலு ஸாலிஹாத் என்கின்ற தன்மை கொண்டவர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பான். என்ன அர்த்தம்? பயனுள்ள சாலிஹான ஒரு நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு
சுவனப்பதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒரு இடத்தை கொடுப்பான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப நாம் செய்யக்கூடிய எல்லாமே நற்செயல்களாக இருக்க வேண்டும் என்பதுல கவனமா இருக்கணும். நற்செயல்கள் எதை நமக்கு பெற்றுத்தரும்? அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அதற்கு பின்னால் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். முதல்ல இந்த இஸ்லாமிய ஒரு கான்செப்ட் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நற்செயல்கள் சொர்க்கத்துல நேரடியா சொர்க்கத்துல தான் கொண்டு போய் சேர்க்குமா? அப்ப இந்த துன்யாவில் நமக்கு எந்த பலனும் இருக்காதா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்ப அப்படி கிடையாது. நற்செயல்களின் மூலம் துன்யாவிலும் நமக்கு பலன் உண்டு. ஏன்னா இந்த கல்வியை நம்ம முழுக்க இந்த கல்விக்காக செலவழிக்கக்கூடிய நேரங்கள், கல்விக்காக செலவழிக்கக்கூடிய செல்வங்கள், கல்விக்காக செலவழிக்கக்கூடிய வாழ்வு, வயது எல்லாமே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நற்செயல். அதை முதல்ல உள்ளத்துல ஆணி வேறாக பதிஞ்சு வச்சுக்கிறோம். வேற எதுக்காகவோ வேற எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த கல்வி கிடையாது. சரிங்களா? முதல்ல அதுதான் நற்செயல்களுக்காக, அமீலு ஸாலிஹாத் என்கின்ற ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக நாம் இந்த கல்வியை கற்க போகிறோம். அந்த ஒரு இதை எடுத்துக்கிறோம். இந்த நற்செயலின் மூலம் என்ன நமக்கு மாறுதல் ஏற்படும், என்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நற்கூலிகள் பல வகையாக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல ஒன்று என்ன அப்படின்னா, சாலிஹான நற்செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு ஈமான் அதிகரிக்கும். இந்த பாடத்திட்டத்தை படிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுடைய ஈமான் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஹன்னலார் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹுடைய தூதரோடு இருக்கும் பொழுது சொர்க்கமும் நரகமும் எனக்கு சொர்க்கத்தின் மீது பேராசையும் நரகத்தின் மீது அச்சமும் வருது. ஆனா அவர்களுடைய அந்த மஜ்லிஸ்ல இருந்து வெளியில போகும் பொழுது எப்படியோ என்னுடைய வாழ்வும் என்னுடைய உள்ளமும் மாறி விடுகிறது. முனாஃபிக் ஹன்லலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் முனாஃபிக் ஆகிவிட்டார், இந்த ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நபி தோழர்களுடைய ஈமான் இருந்துச்சு. அப்பதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, ஈமான் கூடும் குறையும், எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஈமான் எந்த அளவுக்கு அப்படின்னா, அப்படி மட்டும் நீங்கள் ஈமான்தாரியாக இருந்திருந்தால் எங்கெல்லாம் நீங்கள் செல்கின்றீர்களோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் உங்களுக்கு முசாஃபா செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த நற்செயல்களின் மூலம் நமக்கு நம்மளுடைய ஈமான் அதிகரித்துக் கொள்ளும். அல்ஹம்துலில்லாஹ் இப்படியான மஜ்லிஸ்ல இப்போ உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாம உள்ளத்துல என்ன விஷயங்களை நம்ம கேட்கிறோமோ எப்படியான மாற்றம் ஏற்படும்? அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு வார்த்தையா இருக்குது, அப்ப இவ்வளவு பெரிய ஒரு நன்மைகள் இருக்குதோ, அப்ப நாம இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்து செய்யணுங்கிற ஒரு ஈமான் இருக்குதா? அந்த ஈமானை பலப்படுத்த பக்குவப்படுத்த இப்படியான பாடத்திட்டம் நமக்கு கை கொடுக்கும். ஒன்று, நற்செயல்கள் பலவிதம், அதில் முதல் விதம் இதுதான். இரண்டாவது, உள்ளத்தில் நூறு என்கின்ற ஒளியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவான். அந்த உள்ளத்துல நூறு என்கின்ற ஒளி வந்துச்சுன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, பள்ளம் எது பாதை எது என்கின்ற ஒரு பிரித்தறியும் தன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்துருவான். நன்மை செய்கிறோமா மகிழ்ச்சியாகுமாம் நம்மளுடைய உள்ளம், தீமை செய்கிறோமா கவலைப்படுமாம் கஷ்டப்படுமாம், தௌபா செய்யணுங்கிற ஏக்கத்தோடு அந்த உள்ளத்தை அல்லாஹ் தஆலா அந்த நற்செயல்களின் மூலம் நமக்கு பக்குவப்படுத்துறான். அப்ப அப்படியான நூறு நிறைந்த உள்ளத்தை நற்செயல்களின் மூலம் நமக்கு பலனாக கொடுக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்களை படிக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் நூறு என்கின்ற அந்த ஒளி ஏற்படும் என்பதுல சந்தேகமே கிடையாது. அந்த ஒளி ஏற்பட்டு விட்டால் என்ன ஆகும்? நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் திருத்தமானதாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கும் என்பதுல நம்ம எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இரண்டாவது பலன்கள், நற்பயன்களில் நற்செயல்களின் மூலம் கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன் இதுதான். மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய நம்மளுடைய உடல் பலப்படுமா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பெறும். எப்படி நற்செயல்கள் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் பெறும்? அல்லாஹுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க, நீங்க நோய்வாய்ப்பட்டால் சதகாவை கொண்டு நீங்கள் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உங்களுடைய உடல் நோய்வாய்ப்படுகிறதா, சூமு ஒசிஹு, நோன்பு நோற்று உங்களுடைய உடலை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். எது எல்லாம் நற்செயல்கள் என்று நினைத்து செய்கின்றோமோ அது எல்லாம் நம்மளுடைய உடலுக்கும் உள்ளத்திற்குமான ஒரு அருமருந்தாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இப்போ அந்த அளவிற்கு நற்செயல்கள் நம்மளுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய உடலையும் பலப்படுத்தும், உடலை வலிமைப்படுத்தும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும். நம்ம படிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடத்திட்டத்தை எடுத்து படிக்கும் பொழுது, அந்த கித்தாபுகளை புரட்டும் பொழுது, இந்த மாதிரியான மஜ்லிஸ்களில் உட்காரும் பொழுது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிருச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பெற்றோம். அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது எல்லாமே அந்த நற்செயல்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள். அதே போல நான்காவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா ரிஸ்க் என்கின்ற, ரிஸ்க்னு சொன்ன உடனே உணவு பொருளாதாரத்தை மட்டும் நம்ம ஞாபகப்படுத்தக்கூடாது. ஆரோக்கியம்,
கல்வி, நமக்கு கொடுக்கக்கூடிய குடும்பம், நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே நிஅமத் எல்லாம் ரிஸ்க் தான். அந்த ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். இந்த கல்விக்காக நம்ம என்னென்னலாம் செலவு செய்கிறோமோ அது எல்லாமே நமக்கான ரிஸ்க். இந்த கல்விக்காக ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு நம்மளுடைய அறிவை நம்ம செலவு செய்கிறோமா, அதில் அல்லாஹு தாலா அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான், பரக்கத் செய்து கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்போ நற்பயன்களில் இதுவும், அந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய பட்டியலில் இதுவும் நமக்கு ஒன்று. அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்கை அல்லாஹு தாலா அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். அதே போல நற்செயல்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் நம்மளுடைய சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து கொண்டே இருப்பான், தௌபா செய்யாமல் இருந்தால் கூட. சுபஹானல்லாஹ். அல்லாஹு தாலா சில நன்மைகளை நமக்கு வச்சிருக்கிறான். அந்த நற்செயல்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய நன்மைகளும் எழுதப்படும், நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சில நேரம் சில பாவங்களுக்கு தௌபா செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். சில நேரம் அறியாமல் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் இப்படியான வழிகளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு மன்னிப்பை வழங்குகிறான். அப்ப அந்த நேரத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் நற்செயல்கள் செய்யும் பொழுது, இந்த இப்படியான பாடங்களை படிக்கும் பொழுது அல்லாஹ் நம்மளுடைய சிறு பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல கடைசியாக அல்லாஹ் நற்செயல்கள் செய்வதற்கு பல வழிகள் உண்டு, பல பலன்கள் உண்டு. கடைசியாக உள்ள பலன் என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய முசீபத்தை அல்லாஹ் நீக்கி விடுகிறான். நம்ம ரியாதுஸ் சாலிஹ்ல ஒரு வரலாறு நம்ம படிச்சோமா, 3 மனிதர்கள் குகைக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க தெரியுமா? அந்த குகைக்குள்ள மாட்டின மனிதர்கள் செய்த துவா, எதை கொண்டு துவா செய்வாங்க? அவர்கள் செய்த நற்செயல்களை கொண்டு துவா செய்வாங்க. சுபஹானல்லாஹ். அப்ப அந்த நற்செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய முசீபத்துகள், நமக்கு வரக்கூடிய திடீர் சோதனைகள், திடீர் கஷ்டங்கள், திடீர் கவலைகள் எல்லாத்துல இருந்தும் அல்லாஹு தாலா பூரணமான ஒரு சந்தோஷமான மகிழ்வான ஒரு வாழ்வை கொடுப்பான் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. சுபஹானல்லாஹ். இவ்வளவு நற்பலன்கள் கொண்டது இப்படியான கல்வி பயணம். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த பாடத்திட்டத்தை எடுத்து நடக்கும் பொழுது நம்ம ஒரு அழகான சுவாலிகான ஒரு நற்செயல்கள் செய்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு எடுக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அதே போல 2வது விஷயம், கல்வி கற்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில திங்கள் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாமே புக்கு எல்லாமே வந்துடும், ஸ்டார்ட் ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருடைய உள்ளத்திலையும் நற்செயல்கள் செய்கிறோம் என்கின்ற எண்ணம் இருக்கணும். 2வது இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். மலையளவு நன்மைகளை கொண்டு போறது பெரிதே கிடையாது. நம்ம அடிக்கடி அதுதான் சொல்றது. ஏன்னா இஹ்லாஸ் என்பது நல்லடியார்களை கூட நாசப்படுத்தி விடுமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். இஹ்லாஸ் இல்லை என்றால் நல்லடியார்களை கூட என்ன செஞ்சிடும், நஷ்டவாளியா ஆக்கிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு இறை நேசரா இருந்தால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி தற்பெருமை முகஸ்துதி கலந்திருக்குமோ? ஏன்னா அவ்வளவு மக்கள் பயங்கரமான பாராட்டு. அவரால் அந்த பாராட்டை தாங்க முடியாம என்ன செய்வாரா, சுப்ஹானல்லாஹ், சில இன்ஷால்லா அந்த வரலாறு நம்ம பார்க்க போறோம். 11 வருடம் சூஃபியா போயிருவாராம். ஐயோ, அவர் வரலாறை படிக்க சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அவ்வளவு கல்வி கடலா இருக்கிறாங்க. எங்க போனாலும் பேரும் புகழ் பட்டம் பதவி எல்லாம் கிடைக்குது. அவருக்கு உள்ளத்துல ஒரு பயம், இஹ்லாஸோட நம்ம செய்யலையோ, நமக்கு ஏதாவது முகஸ்துதி வந்துருச்சோ, பெருமை வந்துருச்சோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் காரணமா இனிமே நான் பாடமே தரிசே நான் பண்ண மாட்டேன். ஒரு கேப் விட்டுருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஒரு கேப் வருது. என்னால இதை மக்கள் செய்யக்கூடிய, ஏன்னா அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சில விஷயங்களை தெரிந்தும் தெரியாமலும் அவங்க மக்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அது இவரால் ஜீரணிக்க முடியல. அல்லாஹ் இதுக்கான நன்மை நமக்கு கொடுக்க மாட்டானோ, இந்த உலகத்துல எல்லா புகழையும் பட்டத்தையும் கொடுத்துட்டு மறுமையில நம்மளை கை சேதமாக்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சூஃபியாக 11 வருடம் பக்தாதுல இருப்பாங்களா. இந்த 11 வருட காலத்துல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுவேன்னா, அவருடைய வரலாறுல அடுத்து உள்ள போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய விஷயம் தான், அவங்களுடைய வரலாறு தான். இப்படிதான் என்ன செய்வாங்களாம், கால் செருப்பு அணியாம ஒரு பெரிய கம்பளியை போர்த்தி கொண்டு சூஃபினா புரியுதுங்களா, ஒரு ஞானி, அதாவது துறவரம் போல. இஸ்லாமிய மார்க்கத்தில் அது கிடையாது. இருந்தாலும் சில நேரங்களில் இறைவனை நெருங்க வேண்டும் என்பதற்காக சில ஏற்பாடுகளை அந்த இறை நேசர்கள் செய்து கொள்வாங்க. அப்ப அவ போகும் பொழுதுதான் ஒரு மதரசாவில் என்ன செய்வாங்களாம், பெரிய பாடசாலை, பகதாதுல தான் பெரிய பாடசாலை, ஓரமா உட்கார்ந்து இருப்பாங்க கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யாரும் எதுவும் வேண்டாம், நம்ம அல்லாவுக்காக நம்ம இனிமே இபாதத் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா தர்ஸ் நடத்தக்கூடிய அந்த முதர்ரிஸ் யார் அப்படின்னா, இந்த கஸ்ஸாலியுடைய மாணவர். அந்த மாணவர்கள் நாம நினைக்கிறோம் கல்வி கற்காத மாணவர்கள் கிடையாது. நீங்க ஆச்சரியப்படுவீங்க.
கௌசுல் ஆலம் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய மாணவர். சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய மாணவர். அவங்க சொல்லுவாங்க, இந்த அஹ்யாவு உலூமுத்தீன் இருக்குல்ல, அந்த கித்தாபுடைய முழு வடிவமாக அதை படித்து அதில் இருக்கக்கூடிய பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள் அப்துல் காதர் ஜீலானின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர் எழுதின கித்தாபை பார்த்து அந்த அளவுக்கு ரொம்ப பேர் பெற்றவங்க. அப்போ தர்சு நடத்தக்கூடிய முதர்ரிஸை பார்க்குறாங்க, இவருடைய மாணவர். பார்த்தா அவர் நடத்தக்கூடிய அந்த பாடத்திட்டம், அந்த கித்தாபு பார்த்தீங்கன்னா கசாலி எழுதினது. உட்கார்ந்துருக்காரு ஓரமா. அப்போ அவருக்கு அவரே நினைச்சுக்கிறாரா, சிரிச்சு கொள்வாரா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா எங்க போனாலும் இந்த இஹ்லாஸை பால்படுத்தக்கூடிய சில ஏற்பாடுகளை செய்துதான் வைக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நவண்டுருவாராம். வேண்டாம்ப்பா, யாருக்காவது இது தெரிஞ்சு இல்லை நாமளே ஏதாவது அவங்க தவறா சொல்லும்போது இல்லை இது இல்லை இது அப்படிதான் அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே சூஃபி அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி அவர்களுடைய வழி நெடுக இஹ்லாஸ் என்கின்ற தன்மை மாறாமல் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இஹ்லாஸ் என்றால் என்ன? உள தூய்மை, அல்லாஹ்வுக்காக இறைவனுக்காக என்கின்ற ஒற்றை வார்த்தையோடு தான் இந்த பாடத்தை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். இது பட்டம் பெறுவதற்காகவோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு நம்மளுடைய பேரோடு சேர்ந்து ஒரு அடைமொழி வேணும், ஒரு இது வேணும் அப்படிங்கிறதுக்காகவோ கிடையாது. முதல்ல இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக நம்ம அமல் செய்ய போறோம், அல்லாஹ்வுக்காக நம்ம படிக்க போறோம், அல்லாஹ்வுக்காக தெரிந்து கொள்ள போறோம், அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த பட்டத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் பெற வேண்டும் என்கின்ற உன்னதமான ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஏன்னா மறுமையில் அல்லாஹு தாலா ஆலிம்களையும் குர்ஆனை ஓதிய காரிகளையும் அதே போல செல்வத்தை செலவழித்த அந்த கனி அந்த செல்வந்தனையும் அல்லாஹு தாலா சோதிப்பதற்காகவே மறுமையில 3 பேரும் முதல் விசாரணையா செய்வான். எதுக்காக இந்த உலகத்துல நீ கற்றுக் கொடுத்தாயா? அல்லாஹ் உனக்காக இல்லை, கதப் நீ போய் செல்கிறாய். அந்த வார்த்தைகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியான வார்த்தைகளை சொல்வதற்கும் அல்லாஹ் அப்படியான ஒரு எதிர்நோக்கோடு நம்மளை அணுகுவதற்கும் அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே பாதுகாக்கணும். இறைவா உனக்காக அப்படிங்கிற அந்த உன்னதமான ஒரு நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் கல்வி கற்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, கற்கக்கூடிய நேரத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நடத்தக்கூடிய பாடங்களா இருக்கட்டும், என்ன பாடங்களை நடத்துறோமோ அது டவுட் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். ஏன்னா மாணவர்களுடைய அதாவது கல்வி கற்பவர்களுடைய ஒரு இது என்னன்னா கேள்வி கேட்பதில் உள்ளது. நல்ல ஒரு ஆகமாக்கப்பட்ட ஒரு கேள்விகளாக நம்ம என்ன செய்து கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம். அப்படிங்கறதுல நம்ம முதல்ல கவனமா இருக்கிறோம். அதே போல பாடம் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் தர்பியத், அதுக்காகத்தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம 2-3 நாள் ஆரம்பிக்க போறோம் இல்லையா. இந்த தர்பியத் எல்லாருக்குமே வேணும். அதே போல பாடங்கள் கற்க வருவதற்கு அதிகமான விடுமுறை, அதாவது ஒரு சில நேரம் இக்கட்டான சூழலில் விடுமுறை எடுத்துரும், ஒரு சில நேரம் சோம்பேறித்தனத்தால, ஒரு சில நேரம் வஸ்வசா ஊசலாட்டம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த பாடம் ரொம்ப ஈஸியான பாடமா தான் இருக்கும், இது தெரிஞ்சது தானே, அங்கே போய் என்ன உட்கார்ந்து இருக்க போறோம், இது என்ன சொல்லதான் திரும்ப திரும்ப சொல்ல போறாங்க, இதுல எதுக்கு நம்ம பேசாம இல்லைன்னா ரெக்கார்டு வந்துரும்ல, நம்ம வீட்லயே நம்ம கத்துக்கிறலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் முடிந்தளவு நம்மளுடைய மதரசாவுக்கு ஏன்னா வழக்குமார்கள் நிறைந்த அந்த மஜ்லிஸ்ல என்ன தெரிந்து கொண்டாலும் அதுல பரக்கத்து இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமானது மலக்குமார்கள் நிறைந்த அந்த மஜ்லிஸ்ல எதை நம்ம கற்றுக்கொண்டாலும், எதை பேசினாலும், எதை கேட்டாலும் அதுல தனித்துவமான ஒரு ஈமானும் அதற்கான ஒரு உறுதியும் நமக்கு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால கற்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த பாடத்தை கற்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயங்களை முதலில் நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதான் பயங்கரமான ஒரு டாஸ்க், நமக்கு ஒரு சவாலான ஒன்று. சொல்லிடுவோம், பல 100 விஷயங்களை சொல்லிடுவோம், பல்லாயிரம் விஷயங்களை சொல்லிடுவோம், ஆனால் எடுத்து நடப்பது குதிரை கொம்பு போலதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு செயல் படிக்கும் பொழுதும் யா அல்லாஹ் இந்த அமலை, இந்த செயலை, இந்த நற்செயலை இதை நான் முதலில் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி கற்பதில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதே போல இந்த கல்வி கற்பதற்கு முன்னால் தெரிந்து கொண்ட எடுத்துக்கொண்ட சில விஷயங்களை மற்றவர்களுக்கும் சொல்லணும், எத்தி வைக்க வேண்டும். ஏன்னா இந்த கல்வி தனக்குள்ள இருப்பது கிடையாது. சதக்கத்துல் ஜாரியா, சதக்கத்துல் ஜாரியாவான ஒரு நற்செயல். முதல்ல நாம் நம்மளை திருத்திக் கொண்டு நம்மளுடைய குடும்பத்தார்களை, நமக்கு தெரிந்தவர்களை, நம்மளுடைய உறவுகளை யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ அவர்களுக்கெல்லாம் இந்த கல்வியை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்ஷா அல்லாஹ் இந்த 3 வருடமும் நல்ல முறையில இந்த கல்வி முடிவடையாமல் தொடர்ந்து நடந்து அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம ஃபைனலா ஒரு பட்டம் பெறும் பொழுது மக்தப் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கும். புரியுதுங்களா? ரிஸ்வான் கிடையாது, மக்தப். மக்தப்னா நம்ம பிள்ளைகளுக்கு
சொல்லி கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த அளவிற்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த தகுதியை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு படிப்பு, உன்னதமான ஒரு பட்டம் தான் அல்லாமாவுடைய பாடத்திட்டங்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நன்மையான ஒரு நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இன்ஷா அல்லாஹ் நம் கல்வி கற்கும் பொழுது பணிவு வரணுமே தவிர பெருமை விடவே கூடாது. சரிங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். பெருமை இல்லாத மனிதன் தான் இந்த உலகத்தில் உயர்வு பெறுவான். நம்ம ஒவ்வொரு நேரமும் கல்வி கற்கும்போது இல்லைன்னா நமக்குள்ளே என்ன செய்வோம், அதாவது பரிமாறிக்கிறோம், கிளாஸ்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ட்டு நமக்குள்ளே கலந்தாலோசனை மஷாலா செஞ்சுக்கிறோம். செய்யும் பொழுது என்ன ஆகும், நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஒரு இது வரும். அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, இல்லை நான் சொல்றதுதான் கரெக்டு, இல்லை அப்படி இல்லை இப்படி அப்படின்ட்டு நமக்குள்ளே ஏதாவது ஒரு வஸ்வசா வரவே கூடாது. விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கணும். அதே போல புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அதே போல தன்னடக்கத்தோடு பணிவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் கல்வி கற்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரியான தர்பியத்தோடு தர்த்தீபோடு இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி பாடத்திட்டத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்னைக்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாறு. யார் இந்த கஸ்ஸாலி? முதல்ல கஸ்ஸாலி அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கஸ்ஸால் அப்படின்னா கஸ்ஸால், ஜாதா சீன் கிடையாது, கஸ்ஸால் அப்படின்னா அவங்களுடைய தந்தை நெசவு தொழில் செய்பவர். நூல் நூற்பவருக்கு அரபுல கஸ்ஸால் அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் நூற்பவருக்கு அரபுல கஸ்ஸால். இப்ப நெசவு தொழில் செய்யக்கூடிய அந்த வம்சத்துல வந்ததுனால கஸ்ஸாலி அப்படின்ட்டு பேர் வந்ததாக நமக்கு தெரிய வருது. அவருடைய ஒரிஜினல் பேர் முஹம்மத். அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அஹ்மத். அஹ்மத் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பிள்ளைங்க அவங்களுடைய தந்தை. பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், ஏழை குடும்பத்துக்கு இந்த அறிஞர்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப செல்வந்தர்களோ ரொம்ப ஒரு பேக்ரவுண்ட் உள்ளவங்களோ ஒரு பாரம்பரிய ஒரு பெருமை கொண்டவங்களோ கிடையாது. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். அவங்க தந்தை பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரியாதவன். அவர் நினைச்சிருக்காராம் சுபஹானல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை முஹம்மதையும் அஹ்மதையும் நல்லா படிக்க வைக்கணும், எப்படியாவது ஒரு நல்ல மார்க்க ஞானம் கொண்ட பிள்ளைகளா. ஏன்னா திருமணம் முடித்து மனைவி கருவுற்றும் பொழுது இவர் செய்த துவா என்னன்னா, யா அல்லாஹ் எனக்கு மார்க்க ஞானம் கொண்ட விளக்கம் கொண்ட ஹிக்மத்தான ஒரு குழந்தையை எனக்கு கொடு. அவங்க செய்த துவா. அதே போல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு முஹம்மது அஹ்மத் என்கின்ற 2 பேரறிஞர்களை பேராற்றல் கொண்ட அந்த கல்வி கடல்களை அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தந்தைக்கு கொடுத்திருக்கிறார். சுபஹானல்லாஹ். அந்த அளவிற்கு கல்வி கடல் அப்படிங்கிறத இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சொல்லலாம். இவர்களுக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம், இதுக்கு பேருக்கு, இந்த சிறப்பு பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாம் மார்க்கத்திற்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் பேராசிரியர் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதே போல அவர்களுக்கு நிறைய பேர்கள் உண்டு. அல் ஆலிமுல் அவ்ஹத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆலிம்களுக்கெல்லாம் முதன்மையானவர். உலகத்துல பல கோடி ஆலிம்கள் இருக்கலாம், இன்று வரைக்கும் இனிமேலும் உருவாகலாம். அந்த ஆலிம்களுக்கெல்லாம் இமாம் கஸ்ஸாலி தான் முதல் ஆலிம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு பெயர்களாக சொல்லுவாங்க. அவர்களுக்கு கிடைத்த பட்டம். அதே போல ஜைனுத்தீன், என்ன அர்த்தம், மார்க்கத்தின் அழகு. அவங்க அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர் அரசர் இவருடைய ஆற்றலையும் கல்வி தேடலையும் பார்த்து மார்க்கத்தின் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பட்டம் கொடுக்கறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா முஃப்தி உல் இமாமா, முஃப்தி, அதாவது உலகத்துல பல முஃப்திகள் இருக்க. முஃப்தினா ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கெல்லாம் இமாமாக இருந்தவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்படின்ட்டு நிறைய பட்டங்கள் பெற்ற இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கையத்தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். தந்தை ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வந்தவர்கள் தான் கஸ்ஸாலி. அவர்களுக்கு ஒரு சகோதரர். தந்தை பாத்தீங்கன்னா கூலி வேலை செய்பவர்கள் தான், நெசவு தொழில். அவர் என்ன செய்வாரு, துணியை நெய்து அதுல வரக்கூடிய அந்த வருமானத்தை வைத்துதான் குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. காலங்கள் போகுது, சுருக்கமா இன்ஷா அல்லாஹ் காலங்கள் போகுது. கடைசி ஜக்கராத்துடைய நிலைமையில அவர்கள் தந்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா, சேமித்து வைத்த தொகையை ஒரு சூஃபியிடம் கொடுத்து, இந்த சூஃபியா மாறுறதுக்கு இவர் ஒரு காரணம், தந்தை ஒரு காரணம், ஒரு சூஃபியிடம் கொடுத்து
அவர்கிட்ட சொல்லுவாங்களாம், இந்த காசை வச்சுக்கோங்க, என்னுடைய 2 பிள்ளைகளையும், ஏன்னா இந்த சூஃபி பார்த்தீங்கன்னா மார்க்கம் கற்றறிந்த ஒரு அறிஞராக இருக்கிறாங்க, என்னுடைய 2 பிள்ளைகளையும் நல்ல மார்க்க வளமுள்ள ஒரு பிள்ளைகளாக நீங்க வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடத்தில் ஒப்படைத்துட்டு போறாங்க. சுபஹானல்லாஹ். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த சூஃபி நல்ல முறையில் வளர்த்துட்டு வர்றாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் கூட அந்த தந்தை கொடுத்த செல்வம் தீர்ந்து போயிடுது. முடிஞ்சு போனதும் அந்த ஏழை சூஃபி சொல்றாரா, 2 பிள்ளைகள்கிட்ட ஒரு மெச்சூர்டா வந்துட்டாங்க, பாலிகான அளவுக்கு 2 பேர் வந்துட்டாங்க, அஹ்மது முஹம்மதும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவருடைய சகோதரரும். அப்ப அவர் சொல்றாரு, இமாம் இது பிள்ளைகளா முஹம்மது அஹ்மது அவர்களே, உங்களுடைய தந்தை கொடுத்த காசு என்னிடத்துல காலி ஆயிடுச்சு, நானும் ஏழை, என்னுடைய குடும்ப நிலையும் அவ்வளவுதான் இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு உணவும் தேவை வேணும், இருப்பிடமும் தேவை வேணும். அதனால ஒரு மதரசாவுல நீங்க சேர்ந்துக்கோங்க. அந்த மதரசா தான் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு. ஏன்னா உங்களுடைய தந்தை என்னிடத்தில் சொன்ன வாக்குறுதி என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க ஞானத்தை கொடுங்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. நான் நினைச்சா உங்களை வந்து எங்கேயாவது ஒரு வியாபாரத்துக்கும் ஒரு வேலைக்கும் அனுப்பி நான் என்ன செஞ்சிடலாம், உங்களை வளர்த்துடலாம். ஆனால் மார்க்கம் அதில் கிடைக்காது என்று சொல்லி மதரசா பாடசாலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் 2 பேரையும் போறாங்க. இமாம் கஸ்ஸாலி சொல்லுவாரு, சுப்ஹானல்லாஹ், நாங்கள் உணவுக்காகத்தான் பாடசாலைக்கு போனோம், கல்வி கற்க போனோம். ஆனால் அந்த கல்வி என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தது என்றால், அல்லாவுக்காக இருந்தால் மட்டும்தான் என்னை கற்கவே முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தது. உங்களுக்கு புரியுதா? உணவுக்காக கல்வி கற்க போனோம், ஆனால் அந்த கல்வி எனக்கு என்னை கற்றுக் கொடுத்தது, அல்லாவுக்காக இருந்தால் மட்டும்தான் என்னை கற்க முடியும், இந்த கல்வியை கற்க முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தது. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு ஒரு உணவுக்காகத்தான், ஒரு இருப்பிடம் இல்ல, வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்காகத்தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாடசாலைக்கு போனாங்க, ஒரு மதரசாவுக்கு போனாங்க. ஆனா அந்த மதரசா எப்படி மாற்றி விட்டது, அல்லாஹ்வுக்காகத்தான் என்னுடைய இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இது வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ். காலங்கள் ஆகுது, நல்ல முறையில அந்த பாடசாலையில கல்வி கற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில பாத்தீங்கன்னா அதற்கு பின்னால் அவங்க வந்து அவங்களுடைய ஊர் என்ன அப்படின்னா நைசாபூர், ஈரான்ல இருக்குது. நைசாபூர் அப்படிங்கறது அவருடைய ஊர். அந்த நைசாபூர்ல இருந்து இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கல்விக்காகத்தான் ஒரு பெரிய ஒரு மார்க்க அறிஞரை தேடி போறாங்க. நைசாபூர்ல இருந்து போறாங்க. சுப்ஹானல்லாஹ். போகிற வழியில வணிக குழுவோடு போறாங்க, ஒரு வியாபார குழுவோடு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வழிப்பறி கொள்ளக்காரர்கள் நிறைய அதிகம். அப்ப அந்த வியாபார குழுவில் அந்த வியாபாரத்துல இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் அந்த வழிப்பறி கொள்ளக்காரர்கள் திருடிட்டாங்க. இமாம் கஸ்ஸாலிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்ன அப்படின்னா வெறும் கித்தாபு தான். பாடசாலையில என்ன கிடைக்கும், படிச்சு முடிச்சுட்டு வந்தா அந்த கித்தாபுகளை ஃபுல்லா ஒரு பெரிய கோணி மூட்டையில பாத்தீங்கன்னா கட்டி அதை தான் முதுகுல சுமந்து கொண்டு போறார் தன்னுடைய ஒரு பெரிய ஒரு மார்க்க அறிஞரை தேடி. வழிப்பறி கொள்ளக்காரர்கள் எது கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுட்டாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி துரத்திட்டு போறதோ இல்ல அவங்களிடத்துல சண்டையிட்டு வாங்குறதோ கிடையாது. போனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இமாம் கஸ்ஸாலி என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருக்கு அந்த கொள்ளைக்காரர்களுக்கு பின்னாடியே ஓடுனா அந்த கொள்ளைக்காரர்களுக்கு ஆச்சரியம், என்னடா இது, இப்ப யாருமே நம்மளை துரத்திட்டு வர மாட்டாங்க, ஏன்னா இந்த சில இளைஞன் மட்டும் துரத்திட்டு வரானே, பின்னாடியே வராரே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உனக்கு விஷயம், எங்க பின்னாடி நீ வந்த அப்படின்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கஸ்ஸாலி சொல்வார், அந்த திருடர்களிடத்துல, நீங்கள் எதிர்பார்க்கிற தீனாரோ திருகமோ உணவோ எதுவுமே அந்த பையில கிடையாது, உங்களுக்கு அது உபயோகமும் படாது, என்னுடைய கல்விக்கான தேவைகளும் என்னுடைய கல்விக்கான கித்தாபுகள்லாம் அதுல இருக்குது, தயவு செஞ்சு அதை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அந்த திருடர்கள் சொல்லுவாங்க, ஓ அப்போ நீ கல்வி இல்லாதவனா ஆயிட்டியா, ஏன்னா கித்தாபுலாம் என்கிட்ட இருக்குல்ல, கல்வி இல்லாதவன நீ ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்ப என்ன சார் மறுபடியும் ஓடுறாங்க. இவரும் பாத்தீங்கன்னா பின்னாடியே எப்படியாவது நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அந்த திருடர்கள் சலிப்படைந்து இந்த அப்போ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கித்தாபை கொடுத்துறாரு. அப்பதான் ஒரு வேலை செய்யறாரு, ஆஹா இதை நம்ம வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னா, இப்படி வழிப்பறி கொள்ளக்காரர்கள் இப்படி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வேற இது எல்மு கத்துக்கிறதுக்கான இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கிறார். படிச்ச கித்தாபுகளை ஃபுல்லா ரிஃபர் பண்றாரு. எல்லாமே கித்தாபுகள் தொலைந்து போனாலும் உள்ளத்துல இருக்கிறத யாராலும் திருட முடியாது அப்படிங்கிறதுக்காக 3 வருடம் படித்ததையே திரும்ப எடுத்து படித்து மனநமிட்டு கொண்டு அந்த பேராசிரியரை தேடி போறாரு. சுப்ஹானல்லாஹ். அவர் பாத்தீங்கன்னா
அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அபுல் மஆலி ஜுலைனி ரஹ்மத்துல்லாஹி அலை. அபுல் மஆனி ஜுலைனி ரஹ்மத்துல்லாஹி அலை என்கின்ற ஒரு ஆசிரியர். அவர் எந்த கல்வி கூடத்துக்கு, எந்த ஒரு மதரசாவுக்கு இது அப்படின்னா நிஜாமியா என்கின்ற ஒரு பெரிய ஜாமியா, ஒரு கல்லூரி, சரிங்களா? அந்த கல்லூரிக்கு ஹெச்ஓடியா இருக்கிறாங்க இந்த அபுல் மஆனி என்கின்ற ஒரு பேராசிரியர். சுபஹானல்லாஹ். அந்த பேராசிரியர்களுக்கு கீழே இவர் பாடம் கற்க ஆரம்பிக்கிறார். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, குருவை மிஞ்சிய சிஷியன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதை போலத்தான் அந்த ஆசிரியரை காட்டிலும் அவர்களுடைய கல்வி திறன் ரொம்ப அதிகமாகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த அபுல் மஆனி இல்ல, நீ அபுல் மஆனி கொஞ்சம் லீவ் எடுத்துட்டாரு, விடுமுறை எடுத்துட்டாரு, உடம்பு சரியில்லை அப்படின்னா இவர் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தான் பாடம் நடத்துறதுக்கு விட்டுட்டு போயிடுவாராம். அந்த அளவுக்கு ரொம்ப தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாணவராக உருவாகிறார். பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆசிரியர் இருக்க அவரிடத்துல கிடைத்த கல்வி, அதுக்கு பின்னாடி நிறைய அவர்கள் கற்றுக்கொண்டது, அல்லாஹ் கொடுத்த ஞானம் எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பெரிய எழுத்தாளராக மாற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். எழுதுறாரு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் எப்ப அந்த 3 வருடம் மனநமிட்ட பின்னாடி முழுக்க அவருடைய வாழ்க்கை பேனாவுல தான் போகுது. அவ்வளவு கிதாபுகளை எழுதி கொடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அறிஞர்கள் சொல்லுவாங்க அவருக்கு கிடைத்த 55 வருஷம் தான் உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. வெறும் 55 வருஷம் தான். அந்த 55 வருஷத்துல அவர் பிறந்த நாள்ல இருந்து அவர்கள் இறக்கக்கூடிய நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கிதாப் எழுதியிருக்கணுமா? அந்த அளவுக்கு அவர் கிதாப் எழுதியிருக்கிறாரு. புரியுதுங்களா? எழுதியிருக்கணுங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றாரு. புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு கிதாப் எழுதியிருந்தாதான் இவ்வளவு கிதாபுகள் எழுதி முடிச்சிருக்க முடியும். அப்ப எந்த அளவுக்கு அவர் எழுத்துல ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு எழுதி முடிச்சா அந்த அபுல் மஆனி சொல்வாராம், அந்த கிதாபுகள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபேமஸ் ஆன உடனே அந்த கிதாபுகளை மக்கள்லாம் இது பண்ணிட்டு அந்த அபுல் மஆனி உங்களுடைய மாணவருடைய கிதாபை பார்த்தீங்களா, எவ்வளவு அற்புதமா எழுதியிருக்கிறாங்க, எவ்வளவு சட்ட திட்டங்கள். அதுலயும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா கலைகளிலும் வல்லுனர், பேச்சாற்றல், எழுத்தாளர், ஃபுகஹா சட்டக்கலை வல்லுனர், தர்ஸ் நடத்தக்கூடிய முதர்ரிஸ், எல்லாத்துலயுமே கரை கண்டவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால அபுல் மஆனி சொல்வாராம், என்னப்பா நான் உயிரோடு இருக்கும் பொழுதே எனக்கு கஃபன் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்வாராம். என்ன அர்த்தம்? இப்படி மக்கள் எல்லாம் இவ்வளவு இது பண்ணி நான் இறந்த பின்னாடி இதெல்லாம் இப்படி எழுதி கிதாபை இது பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குருவை மிஞ்சிய ஒரு சிஷியனாக, ஒரு மாணவராக அவர் உருவெடுத்து வருகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படி 34 வயது வரைக்கும் நிஜாம் என்கின்ற ஒரு பெரிய கல்லூரியில பேராசிரியராக அந்த அபுல் மஆனியுடைய மரணத்திற்கு பின்னாடியும் அந்த கல்லூரியிலேயே பணியாற்றுகிறார் 34 வயது வரைக்கும். அதுக்கு பின்னாடிதான் வெறுப்படைந்து நிறைய பேரும் புகழும் பெற்று சூஃபியாக துறவரத்தை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பாதையில போறாங்க. அப்போ ஒவ்வொரு நபிமார்களுடைய கபறுகளையும் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபருக்குள் முன்னாடி எல்லாம் நின்றுட்டு 3 ஒரு உறுதி பிரமாணம் எடுத்துக்கிடுவாராம். என்ன உறுதி பிரமாணம்? ஒன்று என்ன பாத்தீங்கன்னா, இனிமேல் எந்த அரசன் கொடுக்கக்கூடிய ஹதியாவையும் அன்பளிப்பையும் நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு அரசர்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகமான அன்பளிப்புகளை கொடுத்து எங்க நாட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞரா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமான அன்பளிப்புகளை கொடுக்கறாங்க. அதிகமான அன்பளிப்புகளை கொடுக்க இமாம் கஸ்ஸாலியுடைய உள்ளத்துல என்ன பயம் அப்படின்னா, இந்த துன்யாவுடைய மோகம் நம்மளை தொற்று விட்டதோ, அல்லாஹு தஆலா காரனுக்கு கொடுத்த பெரும் செல்வத்தை கொண்டு நமக்கு சோதனையை ஏற்படுத்தி விடுவானோ என்று சொல்லி இந்த பொருட்களை எல்லாம், இந்த ஹதியாக்களை எல்லாம், இந்த அன்பளிப்புகளை எல்லாம் மறுத்து விடுவேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபருக்கு முன்னாடி தன்னுடைய ஒப்பந்தத்தை செய்யறார். அதே போல 2வது விஷயம் செய்வாராம். சுப்ஹானல்லாஹ். இனிமேல் நான் இந்த உலகத்துல, ஏன்னா ஆடம்பரமான, அவங்க சொல்லுவாங்க, ஒரு மாணவர் சொல்வாரு, ஒரு பாடசாலைக்குள்ள அவர் நுழைந்தார்னா அவருடைய திருகமும், அதாவது அவருடைய ஆடை, அவர் போட்டிருக்கக்கூடிய தலப்பா, அவர் போட்டிருக்கக்கூடிய அக்தர் பாத்தீங்கன்னா 5000 திருகத்திற்கு சமமா இருக்குமா. அதை அவ்வளவு கொடுத்து வாங்கினா கூட அவ்வளவு பிரம்மாண்டமா ரொம்ப ஒரு இதுவா வருவார். இப்போ அது மாணவர் சொல்வார், இப்போ எங்களுடைய ஆசிரியரை நாங்கள் பார்க்கிறோம், அவர் போட்டிருக்கக்கூடிய ஆடை, அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த உடை பாத்தீங்கன்னா 5
தீனாருக்கு கூட பெறாது. அந்த அளவிற்கு ரொம்ப மாறுதலை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபருக்கு முன்னாடி அந்த என்னென்ன உடன்படிக்கை சொன்னோம்? அரசர் கொடுக்கக்கூடிய ஹதியாக்களை ஏற்படுத்த மாட்டோம். இரண்டாவது, ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் இன்ஷா அல்லாஹ் நான் வாழப் போகிறேன். அதே போல மூன்றாவது, இறைவனுக்கு நெருக்கத்தை தரக்கூடிய நற்செயல்களை தேடி என்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டேன். நாம் நினைக்கலாம் இது ஒரு கல்வி கற்பதும் கல்வி கற்றுக் கொடுப்பதும் ஒரு நற்செயல் தானே அப்படிங்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இது நற்செயல் தான், இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, நற்செயல் தான். ஆனால் அந்த இமாம் கஸ்ஸாலியுடைய உள்ளத்துல ஒரு பயம் ஏற்படுது, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பயத்தின் காரணமாகத்தான் கடைசியில மறுபடியும் மக்கள் எல்லாம் ஒரு வழியா இது பண்ணி பேசி இது பண்ணி அவங்க ஒரு ஆசிரியராக கொண்டு வந்து அமர்த்திட்டாங்க. ஒரு 11 வருஷம் துறவரமாக ஒரு சூஃபியாக அவர் பயணித்து விட்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா உணவை குறைச்சிட்டாராம், பேச்சை குறைத்து விட்டார், அதே போல துன்யாவுடைய மோகத்தை குறைத்து விட்டார். அந்த உணவு குறைஞ்சதுனால அவருக்கு ஜீரண சக்தி என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதனால பெரும் பெரும் அரசர்கள் என்ன செய்யறாங்க, நல்ல கை தேர்ந்த வைத்தியர்களை கொண்டு இவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு உடம்பு என்ன செய்யல, சரி வரல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த 11 வருஷம் சூஃபியா போனாங்கல்ல, அதுலதான் அதிகமான கிதாபுகளை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிதாபுகள். எந்த அளவுக்கு அப்படின்னா மாணவர்கள், ஒவ்வொரு மாணவர்களும் அரபிக் கல்லூரிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கஸ்ஸாலியுடைய அவங்களோட பேஸ் பண்ணி சில துவாக்கள் செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்க? யா அல்லாஹ், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் கல்வியின் விளக்கத்தையும் எங்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தில் இமாம் கஸ்ஸாலியுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நூர் என்கின்ற நூறானியத்தை எங்களுடைய உள்ளத்தில் கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு கஸ்ஸாலியை கொண்டு துவா செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கல்வி வளம் ரொம்ப பெருகிருந்தது. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 7 வருஷம் ஃபாசில் அப்படின்ட்டு ஒரு படிப்பு இருக்கு. ஆலிம்க்கு அடுத்து அஃதல் உலமா, அஃதல் உலமாவுக்கு அடுத்து ஃபாசில். அந்த ஃபாசிலுடைய பாடத்திட்டத்துல பாத்தீங்கன்னா இமாம் கஸ்ஸாலியுடைய கிதாபுகள் தான் நிறைய இருக்கு. என்ன இமாம் கஸ்ஸாலியுடைய கிதாபுகள் அப்படி என்ன இருக்குது, எதை பத்தி அவங்க சொல்றாங்க? 4 பாட்டு தான். அஹ்யாவுல் உலூம் சொன்னோம் இல்லையா, யஹ்யாவுல் உலூமுத்தீன் சொன்னோம் இல்லையா, அந்த இதுல 4 பாட்டு தான். நிறைய பாட்டுகள் அவங்க எழுத. அந்த 4 பாட்டுல உங்களுக்கு சுருக்கமா அந்த கிதாபுடைய சுருக்கத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். முதல்ல இபாதாத், அந்த ஃபர்ஸ்ட் பாகம் என்னது? இபாதாத். முழுக்க முழுக்க வணக்கங்களை குறித்து அந்த கிதாபுகளை முழுக்க எழுதியிருப்பார். அந்த 11 வருஷத்துல இவ்வளவு கிதாபுகளை எழுதி முடிச்சிருக்கிறார். வணக்கம்னா சுபஹானல்லாஹ், எது எல்லாம் அல்லாஹ் தஆலா இறை வணக்கமாக இந்த உலகத்துல ஏற்படுத்தி கொடுத்தானோ, தொழுகையில இருந்து, ஜகாத்துல இருந்து, சதகாவுல இருந்து, நோன்பு, ஹஜ்ஜு எல்லாமே வணக்கம். எதெல்லாம் வணக்கமோ அது இபாதாத் என்கின்ற ஒரு தலைப்புல எழுதி கொடுக்கிறாங்க. 2வது பாட்டுல என்ன இருக்கு அப்படின்னா ஆதாத் என்னன்னா பண்பு நலன்கள். ஒரு மனிதன் சக மனிதனோடு எப்படி பழகி கொள்ள வேண்டும், எதெல்லாம் நற்குணங்கள், என்னென்ன பண்புகளை மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற முழுக்க முழுக்க மனிதனுக்கு தேவையான நற்குணங்களை 2வது பாகத்துல எழுதி கொடுக்கிறாங்க. 3வது பாகத்துல பாத்தீங்கன்னா முஅலிகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. முஅலிகாத்னா என்ன அர்த்தம்? மனிதனை அழிக்கக்கூடிய சில பாவங்கள். அது என்ன பாவம்? பொறாமை, பேராசை, கர்வம், ஆணவம், கிபிர் இப்படின்ட்டு எது எல்லாம் மனிதனை அழிக்கக்கூடிய சில கெட்ட பழக்கங்களோ அதை முழுக்க முழுக்க மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே 3வது பாட்டுல எழுதி முடிச்சிருவாங்க. பாட்டுனா பாத்தீங்கன்னா சின்ன ஒரு 100 பக்கங்கள் கொண்டதெல்லாம் கிடையாது, 1000 பக்கங்கள் கொண்டது. அந்த 4 பாட்டுல பல விளக்கங்கள் அறிஞர்கள் இன்று வரைக்கும் எழுதி கொண்டிருக்கிறாங்க. இப்ப வரைக்குமே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபுகளை ஆராய்ச்சி செய்து எதனால இந்த விஷயம் வந்திருக்கு, அதுல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த தோரணை நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் குர்ஆனுடைய வசனங்கள் எழுதிடுவாங்க. இப்ப உதாரணமா இபாதத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் இபாதத்தை என்ன சொல்லியிருக்கான், இபாதத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கான், அதனுடைய நற்செயல்கள் என்ன, அதை செய்தால் என்ன நற்கூலி அப்படின்ட்டு குர்ஆனை முன்படுத்துவாங்க. 2வது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில அந்த பகுதி எப்படியான ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கு அப்படிங்கிறது. 3வது சஹாபாக்கள் எப்படி எடுத்து நடந்திருக்கிறாங்க. 4வது நல்லடியார்கள். ஒரு மனிதர், ஒரு ஆலிம், யாராவது ஒரு நல்லடியார் பயான் சொல்லும் பொழுது இப்படியான தர்பியத்தோடு தான் நம்ம என்ன செய்யணும், பயான் சொல்லணும். குர்ஆனுடைய ஹதீஸ, குர்ஆனை முன்வைக்கணும். 2வது ஹதீஸ், 3வது சஹாபாக்களுடைய கூற்று, 4வது நல்லடியார்களுடைய விஷயம், 5வது தான் உலக சூழ்நிலைகளை உள்ள கொண்டு வரணும்.
இதுதான் முழுமையான ஒரு பயானுக்கு, முழுமையான ஒரு விளக்கத்திற்கு ஒரு அடையாளம். இந்த ஒரு மெத்தேடை தான் முழுக்க முழுக்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யஹ்யா உலூத்தீன் என்கின்ற அந்த கிதாப்ல எழுதி கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல 4வது அவங்களுடைய பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல் முன்ஜியாத். அல் முன்ஜியாத்னா என்ன இருக்கு அப்படின்னா, ஈடேற்றம் அடையக்கூடிய விஷயங்கள். எதையெல்லாம் செஞ்சா அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும், எதையெல்லாம் செஞ்சா அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அந்தஸ்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் இறை நெருக்கத்தை பெறக்கூடிய வழிகளை சொல்லக்கூடியது 4வது பாட்டு. ஆக இபாதாத், ஆதாத், முஅலிகாத், அல் முன்சியாத் என்கின்ற 4 பாகங்களும் ஒரு மனிதன் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே படிக்க வேண்டும் அப்படிங்கிறத அறிஞர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்பயுமே தமிழ்ல நிறைய வந்துருச்சு. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதின அந்த யஹ்யா உலூத்தீன் என்கின்ற அந்த கிதாப் நிறைய தமிழ்கள்லயே வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சவங்க இன்ஷா அல்லாஹ் அதை வாங்கி படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல அவர்களுடைய வரலாறுகளையும் அதிகமாக படிக்கக்கூடிய வரலாறு இருக்கும். நிறைய விஷயங்கள் அவர்களுடைய வரலாறுல இருக்குது. அதே போல அவர்களுடைய கடைசி தருணம் அதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். டீ குடிச்சிட்டீங்களா எல்லாரும்? சரி, இதை சொல்லிட்டு நான் சொல்லுறேன். கடைசி நேரம் 55வது வயது அவருடைய சகோதரர் அஹமது தான் இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படியே, அதுக்கு முன்னாடி கஸாலி ரஹ்மத்துல்லாஹி இறுதி நேரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஃபஜ்ருடைய நேரம் எழுறாரு, ஒது செய்றார், தொழுகிறார். அவர் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த கஃபன் துணியை தன்னுடைய சகோதரர் இடத்துல கேட்கிறார். கேட்டு அதை பாக்குறாங்க. பார்த்து அந்த கஃபன் துணிக்கு முத்தமிடுகிறார். கண்ணுல என்ன செஞ்சுக்கிறாரா, இப்படி வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அவரே கஃபன் செய்து கொண்டு அல்லாஹ் தஆலா சில நல்லடியார்களுக்கு சில அறிவிப்புகளை கொடுப்பான். நம்ம பார்த்துட்டோம்னா ஆக்டிவா இருப்பாங்க கடைசி இறுதி நேரம் வரைக்கும். யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு பாக்கியத்தை பெறணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்யணும். யாருக்கும் எந்த ஒரு பாரமும் இல்லாம, யார் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய இறுதி நேரத்தை அல்லாஹ் ஆக்கிடாம கடைசி வரைக்கும் நம்மளுடைய வேலைகளை நாமே செய்து கொண்டு நல்ல முறையில நம்மளுடைய கடமைகளையும் காரியங்களையும் முடித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்காக அர்ப்பணித்தார்களோ, இறைவன் தன்னளவில் அழைத்துக் கொள்ளும் பொழுது அவனுக்கு பிடித்தமான செயல்களை செய்து அவனுக்கு பிடித்தமான உள்ளமாக மாற்றி அவர்களை தன்னளவில் அழைத்துக் கொண்டான். கஃபன் அணிகிறாங்க, கிப்லாவை நோக்கி அவர்களே படுத்துக் கொள்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர் சில மாணவர்கள்லாம் கேட்பாங்க, எங்களுக்காக ஒரு அட்வைஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரே வார்த்தை தான், எதுக்காக அவர் சூஃபி என்கின்ற அந்த பயணத்தை மேற்கொண்டாரோ அதற்கான வார்த்தையை தான் சொல்லுவாங்க. எதை செய்தாலும் அல்லாஹ்விற்காக செய்து கொள்ளுங்கள், இஹ்லாஸ் என்கின்ற ஒரு உல தூய்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை தான் அவருடைய கடைசி வார்த்தையை சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எந்த ஒரு சஞ்சலமும் இல்ல, கஷ்டமும் இல்ல, மூச்சு இறைக்குது. அதே நிலையில ஜக்கராத்துடைய வேதனையை சுவைத்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளவுதான். அவருடைய கடைசி நேரம் முடிவடைஞ்சிருச்சு. ரொம்ப யாரையும் கஷ்டப்படுத்தவோ சஞ்சலப்படுத்தவோ எதுவுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியாராக இந்த உலகத்துல வாழ்ந்து நல்ல முறையில் அவர் விடைபெற்று விட்டார். உலகளாவிய புகழ்பெற்ற ஒரு வரலாறு நம்ம அடிக்கடி சொல்றதுதான். அந்த வரலாறை மீண்டும் மீண்டும் கேட்கறதுக்கு நமக்கு ஒரு ஆசையா இருக்கும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில நடந்ததுதான். ஒருவர் அவருடைய மாணவரா பாடசாலையில புதுசாக ஒருத்தர் வருவார். வந்துட்டு, இமாம் கஸாலி அவர்களே, அந்த அர்-ரஹ்மான் சூராவுல ஒரு ஆயத்து இருக்குல்ல, என்ன ஆயத்து? குல்லுமன் அலைஹா ஃபான், குல்லுமன் கிடையாது, குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், ரைட்டா? குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். அல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் எப்படி இருப்பான்? அந்த இந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கார்? ரஹ்மான் சூராவுல ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் தஆலா வெவ்வேறு விதமாக இருப்பான், வெவ்வேறு தன்மையில் கொண்டிருப்பான், வெவ்வேறு பண்புகளை கொண்டிருப்பான். இப்ப இந்த நேரத்துல அல்லாஹ் என்ன பண்புகளை கொண்டிருக்கிறான்? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை இதுதான். ஏன்னா எப்படி இருப்பா? ஏன்னா அல்லாஹ்வுடைய அறிவு, அதாவது அல்லாஹ்வுடைய மறைவான விஷயம். இது எவ்வளவு கிதாபுகளை புரட்டினாலும், எவ்வளவு விஷயங்கள் தெரிந்த ஒரு மேதாவியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய இதை பத்தி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி என்னென்ன கிதாபுகளை புரட்டி பாக்குறாங்க, தன்னுடைய மூத்த ஆசிரியர்கள் எல்லாத்திலையும் கேட்டு பாக்குறாங்க.
அவர் சரியான அவருடைய உள்ளத்துக்கு தோதுவான விளக்கம் அவர்களுக்கு கிடைக்கல. அப்போ மறுநாள் இவர் துவா செஞ்சுட்டு வருவார் இமாம் கசாலி, இந்த மாணவர் இன்னைக்கு வரவே கூடாது அல்லாஹ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்டா உட்கார்ந்துருப்பார் இமாம் கசாலி அவர்களே. அதுல அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, யா அபா ஹாமித். ஹாமித் ஒரு மகன் இருந்தார். யா அபா ஹாமித், என்னாச்சு அந்த கேள்வி, இன்னைக்கு அல்லாஹ் எப்படியான பண்புகள்ல தன்மைகள்ல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நாளைக்கு சொல்றேன். 2வது நாள் கழிஞ்சிருச்சு. 3வது நாள் அப்ப அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சுட்டு படுப்பாரா, யா அல்லாஹ் இந்த கேள்விக்கு எனக்கு எப்படியாவது விடைய கொடுத்து. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவ்வளவு ஒரு பிரத்யேகமான ஒரு சிறப்பு கொண்டதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்த்தவர்கள், கனவுல அதிகமா பார்த்திருக்கிறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றி அவர்களுக்கான பதில கொடுப்பாங்க. குல்லு உமூரின் அல்லாஹு தஆலா அதாவது ஒவ்வொரு நேரமும் அல்லாஹு தஆலா என்ன தன்மைகளில் இருப்பான் என்பதை அவன் மட்டும்தான் அறிவான். வேற யாருமே இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. இந்த நேரத்தில் எப்படி நான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த இல்ம் அவனுக்குரியதுதான், இந்த உலகத்தில் யாருமே அறிய முடியாது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே இப்ப அவர் துஆ செஞ்சுட்டு வருவார் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எப்படியாவது இந்த மாணவன் கண்டிப்பா வந்துடணும். அதே போல 3வது நாள் முதல் வரிசையில உட்கார்ந்து யா அபா ஹாமித், என்ன நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பதில் சொல்லி கொடுத்தாங்களோ அதே போல சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காரியமும் அவனுக்குரியது, ஆரம்பமும் முடிவும் அவனேதான். அதனால் என்ன நிலையில் இருப்பான் என்பது அவன்தான் அறிவான் அப்படிங்கிறத சொல்லி முடிப்பான். சொல்லி முடிச்ச உடனே சொன்ன மனிதர் சொல்வாரா, அக்ஸரு மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம், உனக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லி கொடுத்தாங்கல்ல அவர்கள் மீது அதிகமான சலாமும் சலவாத்தும் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம், என்னடா அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுடைய கனவுல வந்து சொன்னது இந்த மனிதருக்கு எப்படி தெரியும், இவர் வந்தவர் யாரு, மலக்கா இல்ல வேற யாரா, எது எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புலப்படாத அளவுக்கு ஒரு முஅஜிஸாவான ஒரு அற்புதம் நடந்தது இவருடைய வாழ்க்கையில இந்த தருணத்துலதான். சுப்ஹானல்லாஹ். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால இன்ஷா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில எப்படி கல்விக்காக அவருடைய தேடல் இருந்ததோ அதே போலத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்யணும். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இந்த கல்வியை யாரெல்லாம் கற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இருக்கின்றோமோ எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கொடுத்த கல்வி ஞானத்தையும் மார்க்க விளக்கத்தையும் கல்வியின் தேடலையும் கல்வியின் மீது பேராவலையும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்கின்ற இஹ்லாஸ் என்கின்ற உள்ளத்தையும் உள்ளத்தில் நூரானியத் என்கின்ற முழு பரிபூரண ஒளியையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த கல்வியின் தேடலை இந்த முயற்சியை கபூல் செய்து கொண்டு இலகுவாக்கி கொடுத்து முழுமையாக கல்வி கற்கக்கூடிய பாக்கியத்தையும் அவனுக்காக கல்வி கற்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.